அனைவருக்கும் வணக்கம். வாழை என்ற திரைப்படத்தை இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கியுள்ளார். அந்த படமானது அனைவராலும் பாராட்டப்பெற்று மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ளது. சமூக வலைத்தளங்களில் வாழ்க்கையின் உள்ள வழியை தான் பதிவு செய்துள்ளதாக மாரி செல்வராஜ் பதிவு செய்தது வைரலானது. அனைவரும் அந்த படத்தை பாராட்டி வருகின்றனர். ஏனெனில் வாழ்க்கையில் உண்மையில் வாழைத்தார்த்துக்கும் சிறுவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், ஒரு நேரம் கூட சாப்பிடுவதற்கான ஓய்வில்லாமல் உழைப்பதை குறித்து அவர் எடுத்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ளது. ஆனால் அந்த படத்தில் பற்றி தற்பொழுது புதிய சர்ச்சை ஒன்று உருவாகியுள்ளது. அதாவது இந்த கதையானது தான் எழுதியதாக சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் சோ தர்மன் என்பவர் பேட்டியளித்துள்ளார். அதாவது வாழை என்ற திரைப்படம் மிக நன்றாக இருப்பதாக அவருடைய நண்பர்கள் அவரிடத்தில் கூறி, நீங்களும் இந்த படத்தை சென்று பாருங்கள் என்று கூறிய பிறகுதான் விருது பெற்ற எழுத்தாளர் சோ தர்மன் அவர்கள் இந்த படத்தை பார்த்துள்ளார். அந்த படத்தை பார்த்த பிறகுதான் இந்த கதையானது 10 ஆண்டுகளுக்கு முன்பு தான் எழுதிய வாழையடி சிறுகதை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதை தான் தற்பொழுது படமாக எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், நான் அச்சு ஊடகத்தில் அதை இலக்கியமாக பதிவு செய்தேன். இப்பொழுது சினிமாவில் காட்சி ஊடகமாக வெளிவந்துள்ளது. இந்த சிறுகதையால் நான் எந்த விதமான பலனையும் அடையவில்லை. ஆனால் இந்த படத்தை தற்பொழுது பார்க்கின்ற பொழுது தனக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாக எழுத்தாளர் சோ தர்மன் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது தான் எழுதிய கதையின் பெயர் வாழையடி என்று 3 புள்ளிகள் வைத்திருப்பார். அதாவது டேஷ் 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 என்று குறிப்பிட்டிருப்பார். அதாவது வாழையடி என்பது வாழையடி வாழையாக உழைப்பாளிகளை குறித்து நான் எழுதியது. குறிப்பாக வாழையடி வாழையாக குழந்தைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கதையின் கரு. அதுதான் தற்பொழுது திரைப்படமாக வந்துள்ளது என்று அவர் பேட்டி கொடுத்துள்ளார். அதன் பிறகு இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களும் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் ஒரு கருத்தை பதிவு செய்துள்ளார். அதாவது வாழைக்காய் சுமதூக்கும் தொழிலாளர்கள் பற்றிய எழுத்தாளர் சோ தர்மன் அவர்கள் எழுதிய வாழையடி என்கிற சிறுகதையை இப்போதுதான் வாசித்தேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் அது நல்ல கதை, அனைவரும் வாசிக்க வேண்டும். எழுத்தாளர் சோ தர்மனுக்கு அவர்களுக்கு நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது இந்த கதை ஏற்கனவே தெரியாது என்பது போலவும் தான் இப்போதுதான் வாசித்தேன் நல்ல கதை என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் எழுத்தாளர் தர்மன் அவர்களோ 10 ஆண்டுகளுக்கு முன்பு தான் எழுதிய கதைதான் இந்த கதை என்று அவர் குறிப்பிட்டுள்ளது. அதற்கான பதில் எதுவும் அவர் தரவில்லை. மேலும் இந்த வாழையடி வாழை என்று பெயர் வைத்ததே வாழைத்தார் சுமக்கும் குழந்தைகள் கஷ்டப்படுவதை குறித்துத்தான் என்று அவர் தெளிவாக சொல்லியுள்ளார். அதாவது ஒரு இலக்கியமானது எப்படி உருவாகிறது, ஒரு சிறுகதை நாவல்கள் எப்படி உருவாகிறது என்றால், சோ தர்மன் என்பவர் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர். அதாவது ஒரு வாழ்க்கையில் தான் பார்த்த சம்பவத்தை அல்லது தான் அனுபவித்த பிரச்சனையை அல்லது பிறர் அனுபவித்த சங்கடத்தை ஒரு சம்பவத்தை ஒரு வடிவமாக்கி அது எழுத்து மூலமாக இலக்கியமாக மாற்றி அது சிறுகதையாகவோ நாவல்களாகவோ கொண்டு வருகிறார்கள். இதை யார் முதலாக அடையாளப்படுத்தி புத்தகமாக வெளியிட்டார்களோ அவர்களாக என்னிடம்தான் அதற்கான பதிப்புரிமையை வைத்திருக்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார். அந்த பதிப்புரிமை அந்த படைப்பாளிக்கு மட்டுமே சொந்தமானது என்று சாகித்ய அகாதமி விருது பெற்ற சோ தர்மன் குறிப்பிட்டுள்ளது அவர் மனதில் உள்ள வருத்தத்தை கேட்கிறது. மேலும் இந்த கதையை படமாக எடுப்பதற்காக தன்னிடம் யாரும் அனுமதியும் பெறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கான தீர்வானது இன்னும் தெரியவில்லை. அடுத்து திமுகவின் அரக்கோன் எம்பியுமான கல்வி தன்றை அளிக்க என்று அழைக்கப்படுகிற ஜெகத் ரட்சன் அவர்களுக்கு அமலாக்கப் பிரிவு சட்டத்திற்கு முறையாக பண பரிவர்த்தனை ஈடுபட்டதாக பீமா சட்டத்தின் கீழ் 908 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. மேலும் 89.19 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களையும் முடக்கியுள்ளது. அதாவது கடந்த 2020ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் நிறுவனம் மூலம் சட்டவிரோதமாக இலங்கை சிங்கப்பூர் நிறுவனங்களில் முதலீடு செய்ததாக புகார் எழுந்தது.
அதன் பிறகு அவர்கள் தொடர்புடைய சுமார் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்தி பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். அதன் அடிப்படையில் தான் அவர்கள் சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளது என்று ஜெகத்ரட்சன் அவர்களின் குழுமத்தை சார்ந்த 89.19 கோடி சொத்துக்களை அவர்கள் பறிமுதல் செய்த பொழுது அதற்காக நீதிமன்றத்தில் சென்றார்கள். நீதிமன்றத்தில் சென்ற பொழுது அது விடுவிக்கப்பட்டது. அதன் பிறகு அமலாக்கத்துறை வழக்கு தொடுத்து தங்கள் வாதங்களை முன்வைத்து குற்றச்சாட்டை முன்வைத்தது. அதாவது சிங்கப்பூரில் அவர்கள் சுமார் 42 கோடியும் இலங்கையில் 9 கோடியும் சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செய்து முதலீடு செய்துள்ளனர். அதாவது அயல்நாடுகளில் முதலீடு செய்ய வேண்டும் என்றால் ரிசர்வ் வங்கியின் அனுமதி பெற வேண்டும். அந்த அனுமதி பெறாமல் முதலீடு செய்தால் அது சட்டவிரோத பண பரிவர்த்தனை கருதப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் 89.19 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது என்று தெரிவித்ததை அடுத்து நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அந்த சொத்தானது முடக்கப்பட்டுள்ளது. மேலும் சட்டவிரோத பண பரிமாற்ற நடவடிக்கையில் ஒவ்வொரு நடவடிக்கையும் குறிப்பிட்டு அதற்கு 908 கோடி ரூபாய் அபராதத்தையும் அமலாக்கப் பிரிவு விதித்துள்ளது.